தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூனிட் 2லேருந்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து லாஸ்ட் டாப்பிக்கான அசிம்ப்டோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட நமக்கு செகண்ட் யூனிட் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த வீடியோவோட க்ளோஸ் ஆகுது. சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இன்டெக்ரல் கால்குலஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அசிம்ப்டோட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்த்துலாம் வாங்க. A straight line is said to be an asymptote of the curve if the perpendicular distance from a variable point x, y on the curve to the line tends to 0 as x or y tends to infinity. வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு கேர்வ் இருக்குது சரிங்களா, ஒரு பிளெயினில் ஒரு கேர்வ் ஒன்று இருக்குது. அந்த கேர்வை டச் பண்ணுற மாதிரி நம்ம போடக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் லைனை தான் அசிம்ப்டோட்னு சொல்கிறோம். ஓகேவா, அதாவது நான் ஒரு பிளெயின் எடுத்துக்கிறேன். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்கிற ஒரு பிளேன் எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த கர்வை நான் டச் பண்ணுற மாதிரி ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரலாகவும் நான் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் நான் அதை ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் இல்லாமல் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் இல்லாமல் ஒரு ஸ்லாண்ட் லைனாகவும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பட் அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேர்வை டச் பண்ணணும். ஓகேவா, அந்த கேர்வை டச் பண்ணுற மாதிரி நம்ம வரையக்கூடிய ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் தான் அசிம்ப்டோட்ஸ். ஓகே, இது எக்ஸுக்கு பேரலாகவும் இருக்கலாம், ஒய்க்கு பேரலாகவும் இருக்கலாம், இல்லைனா ஸ்லாண்டிங் லைனாகவும் இருக்கலாம். இந்த எக்ஸிஸ்க்கு பேரலாக இருக்குது இல்லையா, இந்த லைனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன்னு சொல்லுவோம். ஒய்க்கு பேரலாக இருக்க லைனை வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லாண்டிங்காக இருக்குது இல்லையா, இந்த லைனை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்ளிக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஆப்ளிக்கு லைன் நமக்கு கொஸ்டினில் வந்துட்டு இப்படி தான் கேட்பாங்க. ஸ்லாண்டிங் லைனும் கேட்கலாம், இல்லை ஆப்ளிக்கு லைன் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம வந்து ஒரு 3 நோட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா டிகிரி ஈக்குவல் டு அசிம்ப்டோட்ஸ். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு கேர்வ் இருக்குது அப்படின்னா அந்த கேர்வ் வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் தானே நமக்கு கொடுப்பாங்க. ஒரு கேர்வுக்கு அந்த கேர்வுக்கு டிகிரின்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேர்வுக்கு டிகிரி என்ன, ஹையஸ்ட் பவர் தான் டிகிரின்னு சொல்லுவோம். இங்கே 2 இருக்குது, ஸோ இதோட டிகிரி 2ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸு, இதுக்கு டிகிரி என்ன, ஹையஸ்ட் பவர் தான் டிகிரின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தோம் இந்த டேர்மோட டிகிரி என்ன அப்படின்னா எக்ஸுக்கு பவரில் 2 இருக்குது, ஒய்க்கு பவரில் 1 இருக்குது. ஸோ இந்த ஃபுல் டேர்முக்குமான டிகிரின்றப்போ நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஓகேவா, 3 தான் இதோட டிகிரி. நமக்கு கொடுக்கக்கூடிய கேர்வில் எத்தனை டிகிரி இருக்கோ, இந்த நம்பர் ஆஃப் டிகிரி இருக்குது இல்லையா, எத்தனை டிகிரி இருக்கோ அத்தனை அசிம்ப்டோட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, டிகிரி எவ்வளவோ அதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் நோட் என்ன அப்படின்னா இதில் நமக்கு n கட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு கேர்வ் இருக்கு இல்லையா, அந்த கேர்வை வந்து n டைம்ஸ் வந்துட்டு அது கட் பண்ணலாம். ஓகேவா, n கட்ஸ் இருக்கும். எத்தனை பாயிண்டில் அது கட் ஆகும் அப்படின்னா n-2 பாயிண்ட்ஸில் வந்து கட் ஆகும். சரிங்களா, இதில் நமக்கு n கட் வந்துட்டு செய்யலாம். அது எத்தனை பாயிண்டில் பண்ண முடியும் அப்படின்னா n-2 பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு கட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த கேர்வ் இருக்குது. ஓகேவா, இந்த கேர்வில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடம் கட் ஆகுதா, இந்த கேர்வ் எனக்கு என்ன ஆகுது, கட் ஆகுது. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு அசிம்ப்டோட் வரைய முடியும். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது மேம், ஓகே, நான் இந்த இடத்துலையும் ஒரு அசிம்ப்டோட்டை வரைய முடியும். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா, ஒரு அசிம்ப்டோட் வரைய முடியும். எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கா, இந்த கேர்வோட இந்த எட்ஜு ஒரு பாயிண்ட்டு தானே, அதே மாதிரி இந்த எட்ஜு ஒரு பாயிண்ட்டு தானே. இந்த இடத்த வந்து டச் பண்ணுற மாதிரி நான் ஒரு கேர்வை, ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு அசிம்ப்டோட் ஒன்று வரைகிறேன். இது வரைஞ்சேன் அப்படின்னா இது அந்த கேர்வை கட் பண்ணுதா, இல்லை, கேர்வை இது கட் பண்ணாது. அதே மாதிரி இந்த எட்ஜ்லேயும் நான் ஒரு அசிம்ப்டோட் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு அந்த கேர்வை அது கட் பண்ணாது. கரெக்டாக, அப்போது இந்த எட்ஜ் இந்த 2 எட்ஜை தவிர மீது எல்லா பாயிண்ட்ஸையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அசிம்ப்டோட் வந்து கட் பண்ணலாம். கரெக்ட் தானே, அதனால தான் நம்ம n-2 பாயிண்ட்ஸில் நமக்கு அந்த கட் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேர்ட் நோட் என்ன அப்படின்னா intersect the curve in n of n-2 points.
எத்தனை இன்டர்செக்ட் ஆகுது, அதாவது நிறைய அசிம்டோட் வந்து ட்ரா பண்ணுறோம் இல்லையா, நம்ம இப்படி ஒரு அசிம்டோட்டை ட்ரா பண்ணுறோம், நெக்ஸ்ட் இப்படி ஒன்று ட்ரா பண்ணுறோம், அடுத்து இப்படி ஒரு அசிம்டோட் ட்ரா பண்ணுறோம், அடுத்து ஒரு ஸ்லாண்ட் லைனில் இப்படி ஒரு அசிம்டோட் ட்ரா பண்ணுறோம். இது எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு n of n minus 2 பாயிண்ட்ஸ். n of n minus 2 பாயிண்ட்ஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா, n of n minus 2 பாயிண்ட்ஸில் தான் நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா, இது எல்லாமே வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு தியரி பேசிக்கான 1 மார்க் கொஸ்டின்ஸாக தான் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நமக்கு பின்னாடி கூடிய ப்ராப்ளம்ஸ்லேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, ப்ராப்ளம் பார்த்துடலாம் வாங்க. மெத்தட் டு ஃபைண்டிங் அசிம்டோட். அசிம்டோட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் அசிம்டோட் ட்ரா பண்ணலாம், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் அசிம்டோட் ட்ரா பண்ணலாம், இன்க்ளைன் லைனாகவும் நம்ம ஒரு அசிம்டோட்டை ட்ரா பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த மூணுக்குமே வந்துட்டு தனித்தனியாக எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்ல போகிறோம். அசிம்டோட் பேரலல் டு த ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்க்கு இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்துட்டு நான் ஒரு அசிம்டோட்டை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அந்த லைனுக்கான ஃபார்முலா, அந்த லைன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அசிம்டோட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது அது. த லைன் எக்ஸ் ஈக்குவல் டு கே, இதுதான் நமக்கான அசிம்டோட். ஓகேவா, ஒய்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா அசிம்டோட்டுக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு கே. இதை நம்ம எப்போ வந்து அசிம்டோட்னு சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் நான் எக்ஸுக்கு கே ப்ளஸ் கே மைனஸ் ஏதோ ஒன்று 3 ப்ளஸ்ன்னு கொடுக்கலாம், 3 மைனஸ்னு கொடுக்கலாம், 2 ப்ளஸ்ன்னு கொடுக்கலாம், 2 மைனஸ்னு கொடுக்கலாம். ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை நான் ப்ளஸ்ஸாவோ இல்லை மைனஸாவோ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், லிமிட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது டைவர்ஜெண்ட்டாக இருக்கணும். அதாவது ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஒரு டைவர்ஜெண்ட்டாக எனக்கு கிடைக்கணும். அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த நம்ம அப்ளை பண்ண பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம அசிம்டோட்னு சொல்லலாம். ஓகேவா, ஒய்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கேன்றது தான் ஃபார்முலா. எக்ஸ் ஈக்குவல் டு கேன்றதை நம்ம எப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லிமிட் அந்த கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன்ஸில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக சம் கான்ஸ்டன்ட் டேர்மை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறோம். எந்த பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்ஃபினிட்டி கிடைக்குதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம அசிம்டோட்னு சொல்கிறோம். ஓகேவா, கிளியரா. அதே மாதிரி தான் ஒய் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு அசிம்டோட் இருக்குது அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு கே. ஓகேங்களா, இதை எப்போ நம்ம அசிம்டோட்னு சொல்லுவோம், எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண நம்ம அசிம்டோட் சொல்லுவோம் அப்படின்னா லிமிட்டை அப்ளை பண்ணுறேன், அப்போ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு நான் அப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஏதோ ஒரு இன்ஃபினிட்டி நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் தான் எனக்கான அசிம்டோட். எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் எக்ஸுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நம்ம ஒய்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எனக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கணும். ஓகேவா, அப்படி கிடச்சிச்சின்னா அந்த பாயிண்ட்டை அசிம்டோட்னு சொல்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்படியே உல்ட்டாவாக வரும். எக்ஸுக்கு நான் இன்ஃபினிட்டி போடுறேன், அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அந்த பாயிண்ட்டை தான் நான் அசிம்டோட்னு சொல்கிறேன். ஓகேவா, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் கூட நான் ஈஸி மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். சரிங்களா, அடுத்து த தேர்ட் ஒன் இன்க்ளைன்ட் அசிம்டோட். இது தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆப்ளிக்கோ அசிம்டோட்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்லாண்ட் அசிம்டோட்னு சொல்லலாம். மூணுமே வந்துட்டு ஒன்று தான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 டைப்ஸாக நம்ம வந்துட்டு இதை ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் நமக்கான அசிம்டோட்டுக்கான ஃபார்முலா. அசிம்டோட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஒய்ன்றது என்ன அப்படின்னா கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் நமக்கு ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது. இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ். இது எம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம்எக்ஸ். இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எம்மும் சியும் ஃபைன் பண்ணிவிட்டு அதை அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான அசிம்டோட் கிடச்சிரும். ஓகேவா, இதெல்லாமே வந்துட்டு நம்ம தியரியாக பார்க்குறத விட உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கிளியராக இருக்கும். ப்ராப்ளமே பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். 8/4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஒரு கர்வ், இது வந்துட்டு ஒரு கர்வாக இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு சம் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதுக்கு நமக்கு அசிம்டோட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் அசிம்டோட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஹரிசாண்டல் அப்படின்னா என்ன மீனிங், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும். அப்போ நமக்கான ஆன்சர் எப்படி கிடைக்கும், அசிம்டோட் ஒய் ஈக்குவல் டு கேன்னு கிடைக்கும். கரெக்டாக, ஒய் ஈக்குவல் டு கே. அந்த கேன்றதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு
ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, என்ன சொல்லியிருந்தோம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே சொல்லியிருந்தோமா. இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கான வேல்யூ 8/4 - எக்ஸ் ஸ்கொயர்ன்றது 8/4 - எக்ஸ் ஸ்கொயர். நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இன்ஃபினிட்டி நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும், 8/∞ எனக்கு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா, இதுதான் நமக்கான கே. அப்போ y = 0ன்றது தான் நமக்கான ஹரிசாண்டல் அசிம்டோட். ஓகேவா. தென் செகண்ட் ஒன் என்ன, வெர்டிக்கல் அசிம்டோட் கண்டுபிடிக்கிறோம். வெர்டிக்கல் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க போகுது. அப்போ நமக்கான ஆன்சர் எப்படி கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு கேன்னு கிடைக்கும். கே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு கே எஃப் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. கரெக்டாக. இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 8/4 - எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு எக்ஸுன்ற இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயருன்ற இடத்துல நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும்னு பார்க்குறேன். ஓகேவா. எப்போ எனக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும், 8/0ன்னு இருந்துச்சுன்னா தானே எனக்கு இன்ஃபினிட்டின்ற வேல்யூ கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த இடத்துல 0 வரணும். ஓகேவா. அப்போ எக்ஸுக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 0 வரும், எக்ஸுக்கு +2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லைனா -2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டாக. +2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு 4 தான் வரப்போகுது, -2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு 4 தான் வரப்போகுது. ஓகேவா. அப்போது நான் எக்ஸுக்கு ப்ளஸ் ஆர் -2 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக 0 ஆகிடும், எனக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போ கேயோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -2. இதுதான் நமக்கு வெர்டிக்கல் அசிம்டோட். ஓகேவா. இதுக்கு நம்ம ஆப்ளிகோ அசிம்டோட் வந்து கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு கர்வாக கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப தான் நம்ம அதை கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணுன்ற நீட் கிடையாது. ஓகேங்களா. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லேயே வந்துட்டு நம்பர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுக்கான அசிம்டோட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி 5, 2, 7, 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நமக்கு சப்ஸ்டியூட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அசிம்டோட்டு, இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2ன்றது தான் இருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. ஃபைண்ட் த அசிம்டோட் ஆஃப் த கர்வ் x² y minus x ஈக்குவல் டு 0. ஓகேவா. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கண்டுபிடிக்கிறோம். ஓகே. எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றப்ப எப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அசிம்டோட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒய்யோடைய ஹையஸ்ட் பவர் இருக்கு இல்லையா, ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஒய் அதோடைய கோஎஃபிஷியன்ஸ்னால் 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகேவா. இப்போ ஒய்யோட பவர் அது ஹையஸ்ட் பவர் தான் வந்துட்டு நான் ஈக்குவேட் பண்ணணும். அப்போ நான் இது ரெண்டில் தானே ஒய்ன்ற டேர்ம் இருக்குது. ஓகே. அப்போ நான் ஒய்யை காமனாக வெளில எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும், x² - 1ன்னு கிடச்சிருக்கும். ஓகேவா. இப்போ நான் இந்த ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், அப்போது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ன்றது என்னது, x² - 1 தான். நான் ஈக்குவல் டு 0க்கு 7 நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன். x² = 1. ஓகேவா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும், எக்ஸுக்கு +1 இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 1 தான், -1 இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 1 தான். அப்போ x = +or -1ன்றது தான் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கூடிய அசிம்டோட். இப்போ நமக்கு 2 அசிம்டோட் கிடச்சிருச்சு. சரிங்களா. இப்போ நான் ஒய் ஆக்சிஸ்க்கு கண்டுபிடிக்கிறேன். ஒய் ஆக்சிஸ்க்கு சேம் அதே தான். எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லும்போது ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் இல்லையா, இங்கே ஒய் ஆக்சிஸ்க்குன்னு சொல்லும்போது எக்ஸோடைய ஹையஸ்ட் பவர் இருக்குள்ள அதோட கோஎஃபிஷியன்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இங்கே எக்ஸோட ஹையஸ்ட் பவர்ன்றது ஸ்கொயர் தான். அப்போ இந்த ஒரு டேர்ம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா போதும். x² கோஎஃபிஷியன்ட் என்னது, ஒய் = 0. இது நமக்கு ஒரு அசிம்டோட்டாக கிடச்சிருக்கு. ஓகேவா. இப்போது நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த கர்வில் டிகிரி என்னன்னு பார்க்குறோம். இதோட ஹையஸ்ட் பவர் தான் டிகிரின்னு சொல்லுவோம். டிகிரி என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 3. அப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய டிகிரின்றது 3. நமக்கு இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சக்கூடிய அசிம்டோட்ஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா
ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 0. டோட்டலாக 3 அசிம்டோட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? டிகிரி 3 தான், நம்ம 3 அசிம்டோட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு no additional asymptote. ஓகேவா? இப்போ நமக்கு இதில் எந்த ஆப்ளிகோ அசிம்டோட் கண்டுபிடிக்கணுன்ற நீடு கிடையாது. ஏன்னா டிகிரின்றது 3 தான், நமக்கு அதுக்கான அசிம்டோட்டும் 3 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு அடிஷ்னலாக இன்னொரு அசிம்டோட் கண்டுபிடிக்கணுன்ற நீட் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த அசிம்டோட்ஸ் ஆஃப் x cube + y cube = 3axy. ஓகேவா? இந்த நான் ஒரு ஈக்குவேஷன்ஸை ரைட் பண்ணிக்க போகிறேன். x cube + y cube - 3axy = 0. ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்வோம்? ஒய்யோட ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஒய்யோட ஹையஸ்ட் பவர் என்ன? 3 தான். இதோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. 1ன்றதை ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு அசிம்டோட் கிடைக்கல. சரிங்களா? நோ அசிம்டோட்னு சொல்லிடலாம். நோ அசிம்டோட் parallel to x axis. ஓகேவா? செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறேன். இதில் ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸோட ஹையஸ்ட் பவரோட கோஎஃபிஷியன்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணுவேன். இங்கே எக்ஸோட ஹையஸ்ட் பவர் என்ன? 3 தான். இதோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. அப்போ இங்கேயும் என்னால் 1 நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன சொல்லிடலாம்? நோ அசிம்டோட் parallel to y ஆக்சிஸ்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் அசிம்டோட் இல்லை, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் அசிம்டோட் இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ளிகோ அசிம்டோட்ன்றது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ தேர்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆப்ளிகோ அசிம்டோட் கண்டுபிடிக்க போகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம தியரட்டிக்கலாக பார்க்குறத விட ப்ராப்ளமாக பார்த்தோம் அப்படின்னா ஆப்ளிகோ அசிம்டோட் ரொம்ப கிளியராக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பையன் ஆஃப் எம் ரைட் பண்ணிக்கிறோம். பையன் ஆஃப் எம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம கொடுத்துருக்கூடிய அந்த ஈக்குவேஷன் தான் பையன் ஆஃப் எம். பையன் ஆஃப் எம்ன்றது என்ன? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் மைனஸ் 3axy. இதுதான் நமக்கான பையன் ஆஃப் எம். ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டிகிரி இருக்கு இல்லையா, பவர்ஸ் வைஸ் நம்ம இதை தனித்தனியாக பிரிச்சுக்குவோம். இப்போது பவர் 3 இருக்கிறது வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப்ன்றது டிகிரி 3, கரெக்டாக? அடுத்து -3axy அப்படின்றது டிகிரி எக்ஸ் பவரில் 1 இருக்கும், ஒய் பவரில் 1 இருக்குது. ஸோ 2, கரெக்டாக? டிகிரி 3 உள்ளதையும் டிகிரி 2 உள்ளதையும் நம்ம என்ன பண்ணுறோம்? செப்பரேட்டாக பிரிச்சுக்கிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இதில் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு எம். எங்கே செய்வோம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் இருக்குது இல்லையா, ஹையஸ்ட் பவர் பையன் ஆஃப் எம்மில் தான் வந்துட்டு நம்ம இதை செய்வோம். இங்கே நம்ம ஹையஸ்ட் பவர்ன்றது 3 தான். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1னும் ஒய்க்கு பதிலாக எம்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். அப்போ பை 3 ஆஃப் எம் ஈக்குவல் டு 1 கியூப் ப்ளஸ் எம் கியூப், 1 ப்ளஸ் எம் கியூப்னு ரைட் பண்ணிக்கலாங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பை 2 ஆஃப் எம்லையும் இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ பை 2 ஆஃப் எம்மில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்? -3axy இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன், ஒய்க்கு பதிலாக எம் போடுறேன். அப்போது -3am. ஓகேவா? இதுதான் நமக்கான செகண்ட் ஸ்டெப்பு. இதில் தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா பை 3 ஆஃப் எம் இருக்குது இல்லையா, இதை நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறதுனால எனக்கு எம்மோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அப்போ 1 ப்ளஸ் எம் கியூப் ஈக்குவல் டு 0, எம் கியூப் ஈக்குவல் டு -1. அப்போது எம்மோட வேல்யூ என்ன? -1. -1 க்யூப் பண்ணும்போது தான் நமக்கு -1ன்றது கிடைக்கும் இல்லையா. ஸோ எம்மோட வேல்யூ -1ன்றதை ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதான் நமக்கான தேர்ட் ஸ்டெப்பு. ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா சி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா
pi n minus 1 of m by pi n dash of m. இதான் நமக்கான ஃபார்முலா. மைனஸ் pi n minus 1 of m by pi n dash of m. ஓகேவா? இப்போது pi n minus 1 of m. pi n minus 1ன்றது என்ன? 2. pi 2 of mன்றது தான் pi n minus 1. அதோட வேல்யூ என்ன இருக்குது? மைனஸ் 3am இருக்குது. எம்மோட வேல்யூ -1. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் 3am கிடச்சிரும். ப்ளஸ் 3an கிடைக்கும். இங்கே ஃபார்முலாவில் கூடிய மைனஸ் இங்கே போட்டுக்கிறோம் 3a. ஓகேவா? pi n dash of m. pi 3 of mன்றது 1 + m cube தானே. இதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 1 டைம் எம்மை பொறுத்து 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 3m² கிடைக்கும். எம்முக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 3 மட்டும்தான் இருக்கும். 3 × 1 3 தானே. ஸோ 3 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா -a. சியோட வேல்யூ -a. ஓகேவா? எம்மோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நமக்கான ஃபார்முலா என்ன? ஆப்ளிக்கு அசிட்டோட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா? y = mx + c. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா? எம்மோட வேல்யூ -1, ஸோ -x. சியோட வேல்யூ -a = y. எல்லாத்தையுமே நம்ம ஒன் சைடு கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா x + y + a = 0. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அசிம்டோட். ஓகேவா? ஆப்ளிகோ அசிம்டோட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 5 ஸ்டெப்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் பவர் எது? நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை pi n of mனு ரைட் பண்ணிக்கிறோம். இதில் ஹையஸ்ட் பவர் எது, அதுக்கு அடுத்த பவர் எதுன்றதை டிகிரி வைஸ் நம்ம அதை வந்து பிரித்து ரைட் பண்ணிக்கிறோம். தென் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்? x = 1, y = mன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப்பில் pi n of m 0க்கு வந்து ஈக்குவேட் பண்ணுறதுனால நமக்கு m கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து சிக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சியும் கிடச்சிரும். தென் நமக்கான mx + cன்ற ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய அசிம்டோட் கிடச்சிரும். சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 5 ஸ்டெப்ஸ் தான். இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் மறக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அசிம்டோட்ஸ் பை இன்ஸ்பெக்ஷன். இதில் நமக்கு நம்ம செய்ய வேண்டியது 2 விஷயங்கள் தான். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, fn = 0ன்னு நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். என்னன்றது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, டிகிரி தான். நம்ம கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கொடுத்துக்கூடிய கர்வ்லேருந்து டிகிரி என்னன்றதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கிறோம். ஃபைன் பண்ணிவிட்டு அந்த டிகிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். அப்படி பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் டிகிரி பவர் இருக்குது டிகிரின்னு சொல்கிறோம். அந்த டிகிரியை தான் வந்துட்டு அந்த டிகிரி கூட எல்லா டேர்ம்ஸையும் சேர்த்து தான் அந்த ஃபங்க்ஷன் என்னன்ற ஃபங்க்ஷனை நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ரிமைண்டர் இருக்கக்கூடிய மித்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம fn - 2ன்னு ரைட் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறோம். தென் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனை fn + fn - 2ன்னு ரைட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு fn = 0ன்னு ஃபைன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா வேல்யூஸ், அதெல்லாம் அசிம்டோட்னு சொல்லிடலாம். ஓகேவா? இந்த ப்ராப்ளமை நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக இருக்கும். பாருங்க, ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிகிரியை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். இதில் டிகிரி எவ்வளோ? இந்த டேர்முக்கு 3 இருக்குது, இந்த டேர்முக்கும் 3 இருக்குது, இந்த டேர்முக்கு 1 இருக்குது, இந்த டேர்மில் 0 இருக்குது. ஓகேவா? கரெக்டுங்களா? அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற டிகிரின்றது 3. ஓகேவா? அப்போது டிகிரி 3 இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபங்க்ஷன் என்னென்னு ரைட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். x³ - xy². இதை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம்? f3ன்னு சொல்லலாம். கரெக்டாக? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? f3 வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்டுலேயுமே x காமனாக இருக்குது, நான் வெளில எடுத்துக்கிறேன். x² - y² இருக்குது. இதை என்ன பண்ண போகிறேன்? இப்போது 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேவா? பண்ணும்போது எனக்கு அசிம்டோட்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். இதில் இப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா x × x² - y² = 0ன்னு இருக்குது. ஸோ x = 0ன்னு சொல்லலாம். தென் x² - y² = 0ன்னு சொல்லலாம். x² - y² என்ன மீனிங்? x + y = 0, x - y ஆல்சோ = 0. கரெக்டாக? அப்போது
எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. எனக்கு 3 அசிம்ப்டோட்ஸ் கிடச்சிருக்கு. இதை நான் எப்போ அசிம்ப்டோட்ஸ்னு சொல்ல முடியும்னு சொல்லியிருக்கேன். f1 + f1 - 2ன்னு இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னால் ரைட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகேவா? இது f3 கரெக்டா? அடுத்து இதுக்கு அடுத்த டிகிரி என்ன அப்படின்னா 1 இருக்குது அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் f1 - 2ன்னு எழுதிக்கிறேன். f1 - 2ன்னு ரைட் பண்ணிக்கிறேன். 2x + 3. f3ன்றது x³ - xy². fn - 2ன்றது 2x + 3. இது ரெண்டு நம்ம சேர்த்து ரைட் பண்ணிக்கலாம் தானே. f1 + f1 - 2 = x³ - xy² + 2x + 3. இதனால் ரைட் பண்ண முடியுது தானே. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம அசிம்ப்டோட்ஸ் ஆஃப் த கர்வ்னு சொல்லிடலாம். ஓகேவா? அசிம்ப்டோட்ஸ் பை இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இது இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. கொஸ்டினில் உங்களுக்கு அசிம்ப்டோட் பை இன்ஸ்பெக்ஷன்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே டிகிரி என்னன்றதை பாருங்கள். அந்த டிகிரி ஹையஸ்ட் பவர் தான் டிகிரின்னு சொல்கிறோம். அந்த டிகிரியோட கோஎஃபிஷியன்ஸ் டிகிரியோட அந்த டிகிரிக்குரிய அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா டேர்ம்ஸுமே சேர்த்து மொத்தமாக 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாமே நம்ம அசிம்ப்டோட்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? இதை நீங்கள் செக் பண்ணணும். பட் அவ்வளோ நீடான்னு கேட்டிங்கன்னா என்னை கேட்டால் கிடையாது. ஏன்னா நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான். அசிம்ப்டோட்ஸ்ன்ற டாப்பிக்கை முடிச்சிட்டோம் இன்றைக்கி. அசிம்ப்டோட் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அவ்வளோதான். இதோட நமக்கு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு முடிஞ்சிடுச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இன்டெக்ரல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் ஒவ்வொரு சம் தான் சொல்லியிருப்பேன். இதில் இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு அது எல்லா ப்ராப்ளம்ஸுமே வேணும், எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி 3 டெஸ்ட் அண்ட் மந்த்லி டெஸ்ட்டும் இருக்கும். உங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நிறையா பேர் வந்து என்கிட்ட டைம் கேட்டிருந்தீங்க, மணி ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்காக தான் மார்ச் எண்டு வரைக்கும் வந்துட்டு நான் டெஸ்ட் பேட்ச்க்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். டிலே பண்ண உங்களுக்கு தான் லாஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நான் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னாக்கா ஓகே பரவாயில்ல, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட சொல்லுங்கள், உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இவ்வளோதான். அசிம்ப்டோட்ஸ்ன்ற டாபிக் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.